வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் முன்னாள் படை வீரர்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு சார்பில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 19 தேதி 2025 இதை தொடங்கியிருக்காங்க. அதாவது நேற்றுக்கு தான் இதை தொடங்கி வைத்திருக்காங்க. இது முன்னாள் படை வீரர்களை தொழில் முனைவோராக்குற திட்டம் தான் இது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு ரூபாய் 1 கோடி வரைக்கும் கடன் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி 30% மானியமாக வழங்குவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 1 லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறான் அப்படின்னு பிளான் பண்ணுறாருன்னா, அதில் 30% 30,000 ரூபாயை நம்ம தமிழக அரசு அவருக்கு வழங்கிடுவாங்க. மீதி ஒரு 70,000 ரூபா இருக்குல்ல, அதற்கும் கடன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இதில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த கடன் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, இதில் 3% வட்டி மானியம் வழங்குவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு 10% வட்டி அப்படின்னா, இவருக்கு 7% தான் வட்டி. அந்த மாதிரி அதே மாதிரி தொழிலுக்கான பயிற்சிகளும் இதில் வழங்குவாங்க. முதல் கட்டமாக 348 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் இதில் பயன்பெறுவாங்க. இதில் மொத்தமாக எவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா, ரூபாய் 50.50 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் எத்தனை வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 3.5 கோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, PM விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காங்க. இப்போது ரோஜ்கர் அப்படின்னா வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தான், விக்ஷித் பாரத் அப்படின்னா வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்பில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதை ஆகஸ்ட் 19 தேதி இந்த ஆண்டு தொடங்கி வைத்திருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் முறையாக ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா அந்த ஊழியருக்கும், அதே மாதிரி அவர் பணியமர்த்துறாங்கல்ல அந்த நிறுவனத்திற்கும் ஊக்கத்தொகையை வழங்குவாங்க. அதுதான் இந்த திட்டம். இது இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து 2027 ஆண்டு ஜூலை 31 தேதி வரைக்கும் செயல்படுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வேலைக்கு சேர்கிற ஊழியர்களுக்கு தான் ஊக்கத்தொகை வழங்குவாங்க. ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் ஊதியம் பெற ஊழியர்களுக்கு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இப்போ ஒருத்தர் 2 லட்சம் 3 லட்சம்லாம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கெல்லாம் ஊக்கத்தொகை வழங்க மாட்டாங்க. அதிகபட்சமாக ரூபாய் 15,000 வரைக்கும் தான் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த தொகையுமே 2 தவணைகளாக தான் வழங்கப்படும். இப்போது நிறுவனங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஊழியராக வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அவருடைய மாத ஊதியம் ரூபாய் 10,000 அந்த நிறுவனம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம மத்திய அரசு அந்த நிறுவனத்திற்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அதே மாத ஊதியம் 10,000லேருந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்திற்கு மத்திய அரசு 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. மாத ஊதியம் ரூபாய் 20,000லேருந்து 30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதற்கு மத்திய அரசு ரூபாய் 3,000 ஊக்கத்தொகையாக கொடுப்பாங்க. இதில் சில விதிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 2 ஊழியர்களை பணியமர்த்தணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த திட்டத்தில் அந்த திட்டத்தில் அந்த கம்பெனிக்கு பயன்பெற முடியும். அதே மாதிரி 50க்கும் அதிகமான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 5 ஊழியர்களை பணியமர்த்தணும். அதே மாதிரி குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து அவங்கள பணியமர்த்தணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அடுத்தது, இந்தியாவில் உள்ள மொத்த அலுவல் மொழிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 22. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையின் கீழே 22 அலுவல் மொழிகள் இருக்குது. இனி இந்த 22 மொழிகள்லையும் மக்களவை அவை அலுவல்கள் மொழிபெயர்க்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 மொழிகளில் மட்டும்தான் மொழிபெயர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கூடுதலாக காஷ்மீரி, கொங்கனி, சந்தாலி இந்த மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதை யார் தெரிவித்திருக்காரு அப்படின்னா, நம்ம லோக்சபாவுடைய அவைத் தலைவரான ஓம் பிர்லா தான் தெரிவித்திருக்காரு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழிகள், எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2024 ஆண்டு கூட சில மொழிகளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கேட்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.
இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமுக்காக இலவசமாகவே கிளாஸஸ் நடத்துகிறோம். இதற்குமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக 45 நாட்கள் இலவச கோச்சிங் வந்து வழங்குகிறோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம்? இதற்கான ஆன்சர் 41.4%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற பெண்கள் இது 41.4% பேர் வந்து இருக்கிறாங்க. இதே தென் மாநிலங்களை ஒப்பிடும்போது இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் வெறும் 15.5% தான் இருக்கிறாங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 6.5% தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி முறை சாராத துறைகள், அதாவது அமைப்பு சாராத தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. அவ்வளோ அதிகமான பெண்கள் வந்து இந்த துறையில் இருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போ வந்து எந்த ஒரு அமைப்பையும் சாராமல் இப்போ பூ விற்பாங்க, அதே மாதிரி சில வீட்டில் போய் வந்து சமையல் வேலை, பெருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, அவங்கள தான் வந்து முறை சாராத துறைகளில் இருக்கிற பெண்கள், அதாவது அந்த துறைகளை தான் முறை சாராத துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்த இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு வந்து 9.3% இருக்குது. அடுத்தது, மின்தூக்கிகள் மற்றும் நகரும் படிக்கட்டு. இது பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறது சீனா, 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்த தேவையில் 30% நம்ம தமிழக உற்பத்தியாளர்களால் தான் உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவில் உற்பத்தியாகிற 3 மின்தூக்கிகளில் 1 தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் 25,000 மின்தூக்கிகள் வந்து தயாரிக்கப்படுது. ஓகே. அடுத்தது, மனு பாக்கர், சுருச்சி இந்தர் சிங், பாலக் ஆகியவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து நடைபெறுது. எங்கே அப்படின்னா கஜகஸ்தானுடைய ஷிம்கெண்ட் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. இதில் சீனியர் பிரிவில் இந்தியாவுடைய மனு பாக்கர் இவங்க வந்து வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. ஜூனியர் பிரிவில் இந்தியாவுடைய ராஷ்மிகா சாகல் இவங்க தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திய அணி வெண்கலம் ஜெயிச்சிருக்கோம். இந்திய அணி அப்படின்னா இதில் மனு பாக்கர், சுருச்சி இந்தர் சிங் மற்றும் பாலக் இவங்க 3 பேருமே இருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக புகைப்பட தினம், இது ஆகஸ்ட் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எனக்கு பிடித்த புகைப்படம் அப்படிங்கிறது தான், மை ஃபேவரைட் ஃபோட்டோ அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக மனிதநேய தினம், இது வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலகளாவிய ஒற்றுமையை வலுப்படுத்துதல் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ரொம்ப முக்கியமான தினம், உலக கொசு தினம். இது வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இது வந்து உலக கொசு ஒழிப்பு தினம் அப்படின்ற மாதிரி கூட கேட்டாலும் இதே தான், ரெண்டுமே ஒன்று தான். இதனால் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1897ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி டாக்டர் ரொனால்டு ராஸ், இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவர் ஆனவிலிஸ் பெண் கொசுனால தான் மலேரியா பரவுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். இதனால் அவருக்கு வந்து நோபல் பரிசு கூட கிடைத்திருக்கும். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இவருக்கு வந்து கிடைத்திருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலக கொசு தினம் வந்து இந்த ஆகஸ்ட் 20, ஆனால் உலக மலேரியா தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 25ஆம் தேதி. ஓகே. இதில் பாருங்கள், நம்ம வந்து 3 வகையான கொசுக்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை பார்க்கும்போதே நம்ம கொஞ்சம் விழிப்பாக இருக்கலாம். முதல்ல கியூலெக்ஸ் அப்படிங்கிற கொசு, இதன் மூலமாக தான் யானைக்கால் நோய் வருது, ஜப்பானிய மூளை காய்ச்சல் வருது, அதே மாதிரி மேற்கு நைல் வைரஸ் காய்ச்சல் வருது. அதே மாதிரி ஆனஃபெலஸ் அப்படிங்கிற ஒரு கொசு, இதன் மூலமாக தான் மலேரியா வருது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏடிஸ் அப்படிங்கிற கொசு, இதன் மூலமாக டெங்கு, சிக்கன் குனியா மற்றும் ஜிகா வைரஸ் இதெல்லாமே வருது. நம்ம இந்த கொசுக்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அடுத்தது, ராஜீவ்காந்தி பிறந்தநாள். இது நம்ம இந்தியாவில் நல்லிணக்க நாளாக கடைபிடிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி. அவர் 1944ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறந்தார். அதனால தான் நல்லிணக்க நாள். இதை வந்து இங்கிலீஷில் ஹார்மனி டே அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்து சத்பவன திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மே 21ஆம் தேதி. இது வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த தினம். அவர் 1991ஆவது ஆண்டு மே 21ஆம் தேதி தான் மரணம் அடைந்திருப்பார். நம்ம நாட்டுடைய மிக இளம் வயது பிரதமராக இருந்தவர் ராஜீவ்காந்தி. தன்னுடைய 40 வயதிலேயே பிரதமராகிட்டார். அடுத்தது, தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இதை ஹிந்தியில் அக்ஷய் உர்ஜா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் முன்னாள் படை வீரர்கள். அடுத்தது, பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் எத்தனை வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 3.5 கோடி. அடுத்தது, இந்தியாவில் உள்ள மொத்த அலுவல் மொழிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 22. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதாவது செம்மொழிகள் நம்ம இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம்? இதற்கான ஆன்சர் 41.4%. அடுத்தது, மனு பாக்கர், சுருச்சி இந்தர் சிங், பாலக் ஆகியோர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள், அதே மாதிரி முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து அந்தந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற அந்த ஒரு லைக் தான் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.